நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அது சார், த்ரிஷா கிருஷ்ணன், அர்ஜுன் தாஸ் பிரபு, யோகி பாபு உள்ளிட்டோர் நடித்திருக்கும் குட் பை டக்லி படம் வர ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. பல ஆண்டுகள் கழித்து அது சார் படத்திற்கு இசையமைச்சிருக்காரு நம்ம ஜே.வி. பிரகாஷ் குமார். அவர் ஆதிக் ரவிச்சந்திரன் படத்திற்கு இசையமைத்திருப்பது இது 3வது முறையாகும். முன்னாடி இவர்கள் கூட்டணி சேர்ந்த த்ரிஷா இல்லனா நயன்தாரா, மார்க் ஆண்டனி ஆகிய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டுமே அடித்தது. இதனடுத்து குட் பை டக்லிக்குமே அந்த கூட்டணி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஏகே ரசரலுமே நம்புறாங்க. இந்த நிலையில ஜி.வி. பிரகாஷ் குமார் செல்லும் இடமெல்லாமே அவரிடம் குட் பை டக்லி பற்றியே பலருமே கேள்வி கேட்கிறாங்க. அப்படி பேட்டி ஒன்றில் கேட்ட பொழுது ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் சொல்லியதாவது, இது அதிர்சருடைய ரசரலுக்கு பக்கா விருந்தாக இருக்கும். அதிர்சருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. படத்துல நிறைய ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் இருக்கு. இதற்கு மேல என்னிடம் எதுவுமே கேட்காதீங்க. இது ரசரலுக்கான செம ட்ரீட் உள்ள படம் அப்படின்றது மட்டும் உறுதி. குட் பை டக்லி படத்தை ரசிகர்கள் நிச்சயமாக கொண்டாடுவாங்க. கேங்ஸ்டர் பின்னணியில உருவாகி இருக்கு. சோ ரஜினிகாந்த் சார் ரசிகர்களுக்கு பேட்ட படம் மாதிரி அதிர்சருடைய ரசிகர்களுக்கு குட் பை டக்லி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இவர் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய 2 பாடல்களை முடிச்சிருக்காராம். முதல் சிங்கிள் ட்ராக் பாடலுக்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாக உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, இந்த படத்துக்காக உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.